சரி, இன்றைய ஸ்ரீலங்கா நெக்ஸ்ட் பகுதியிலே ஐக்கிய தேசிய கட்சியின் மத்திய கொழும்பு அமைப்பாளரும் அதே போன்று முன்னாள் மேல் மாகாண சபை உறுப்பினருமாகிய பிரமிலஸ் கொஸ்தா அவர்களோடு பேச போகின்றோம். நாம் இந்த ஸ்ரீலங்கா நெக்ஸ்ட் பகுதியை கடந்த வாரம் இந்த வாரம் ஆரம்பித்து தொடர்ச்சியாக நாங்கள் வழங்கி கொண்டு வருகின்றோம். அதே போன்று இன்றைய தினமும் நாம் ஒரு அரசியல் பிரமுகரை இந்த நிகழ்ச்சியிலே இணைத்து கொள்ள போகின்றோம். அவர் மத்திய கொழும்பு ஐக்கிய தேசிய கட்சியின் அமைப்பாளராக அண்மையில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் அதே போன்று ஜனாதிபதியுமாகிய ரணில் விக்ரமசிங்கவிடம் அந்த அதாவது பதவி பிரமாண அல்லது நியமன கடிதத்தை பெற்றுக்கொண்டார். இப்பொழுது நாம் அவரோடு நேரடியாக பேச போகின்றோம். தினமும் நாம் ஒவ்வொரு கட்சியில் அதாவது எந்த விதமான கட்சி பேதமின்றி நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கட்சிக்கு வாய்ப்பளிக்கின்றோம். அதே போன்று ஒவ்வொரு பிரமுகரை அரசியலில் சம்பந்தப்பட்ட விடயத்தில் இணைத்துக் கொள்ளப் போகின்றோம். வணக்கம் திரு பிரமிலஸ் கொஸ்தா அவர்களே, தற்போது நீங்கள் நேரடியாக இணைந்துள்ளீர்கள். வணக்கம். வணக்கம். அதாவது இப்பொழுது தேர்தலுக்காக இன்னும் 26 நாட்கள் இருக்கும் நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களது தேர்தல் செயற்பாடுகள் மத்திய கொழும்பு பிரதேசத்திலே எவ்வாறு இருக்கிறது? தற்பொழுது இந்த கள நிலைமை சூடு பிடித்திருக்கிறது. நேற்று 2 தினங்கள் ஆதரவாளர்கள் வீடு வீடாக சென்று தலைவருடைய அந்த ஹேண்ட்பில்ஸ் அதை வீடுகளுக்கு அளித்து மக்களுக்கு தெளிவுபடுத்தும் நடவடிக்கை ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆகவே இன்னும் 2-3 தினங்களில் அந்த நடவடிக்கைகள் நிறைவு பெறும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அதே நேரத்தில் நமக்கு தெரியும், கடந்த தேர்தலிலே மத்திய கொழும்பு தொகுதியிலே ஐக்கிய மக்கள் சக்தி அமோக வெற்றி பெற்றிருந்தது. எனவே இந்த தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவாகவும் பிரசாரங்கள் இடம்பெறுகின்றது. அதே போன்று அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு ஆதரவாகவும் நாமல் ராஜபக்ச இவருக்கு ஆதரவாகவும் பிரசாரங்கள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றது. இந்த இவர்களுடனான போட்டி எவ்வாறு இருக்கிறது? மத்திய கொழும்பிலே கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியின் வாக்கு வங்கி தான் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் கட்சிக்கு வழங்கப்பட்டது. ஆகவே அதில் எந்தவித சந்தேகம் இல்லை. இம்முறை அதை மக்கள் ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவாளர்களும் மத்திய கொழும்பு மக்களும் புரிந்து கொண்டுள்ளார்கள். அது நாங்கள் ஒரு வேறு கட்சிக்கு வழங்கிய வாக்கு என்பதை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போலவே ஜனாதிபதி அவர்களே நாம் கஷ்டத்திலே கடந்த 2 வருடங்களுக்கு முதல் இருந்த பொழுது ஜனாதிபதி அவர்களே நம்மை காப்பாற்றினார் என்ற ஒரு உணர்வு விசேடமாக தமிழ் முஸ்லிம் மக்கள் மத்தியிலே இருப்பதை காணக்கூடியதாக இருக்குது. ஆகவே மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சி அன்றைய காலங்களில் போல மத்திய கொழும்பில் அமோக வெற்றி பெறும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதிப்பட தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது இன்னும் ஒரு கேள்வி இருக்கின்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பாராளுமன்ற உறுப்பினர்கள் தற்போது ஜனாதிபதியுடன் இணைந்து செயற்பட்டு வருகிறார்கள். இந்த இணைப்பு அல்லது இந்த ஆதரவு தேர்தல் வரை தொடருமா என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நிச்சயமாக. அவர்களுக்கு தெரியும் இந்த நாடு மிக மோசமான அதல பாதாளத்தில் விழுந்திருந்த பொழுது அவர்களுடைய தலைவர்கள், அவர்கள் மலை போல நம்பிய கோட்டாபய ராஜபக்ஷ, மஹிந்த, பெசில் போன்ற தலைவர்கள் அவர்களை கைவிட்டு சென்றார்கள். அப்பொழுது யாருமே காப்பாற்ற முன் வரவில்லை. ஆகவே அந்த நேரத்திலே ஜனாதிபதி நாட்டை பற்றி சிந்தித்து தன்னுடைய அரசியல் எதிர்காலம் எவ்வாறு அமைந்தாலும் பரவாயில்லை என்று தைரியத்துடன் இந்த நாட்டை பொறுப்பெடுத்ததால் அதற்காக வேண்டித்தான் இன்று அனைத்து கட்சி, அதாவது பொதுஜன பெரமுன மாத்திரமல்ல, சஜித் பிரேமதாஸ் அவருடைய கட்சியிலும் நிறைய பேர் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, மைத்ரிபால கட்சியில் அனைவருமே போல என்று ஜனாதிபதி ஆதிக்கிறார். ஆகவே எல்லா கட்சியினரும் தங்களுடைய அரசியல் நலன்களை மறந்து இம்முறை முதல் முறையாக நாட்டு நலனுக்காக வேண்டி கட்சி பேதம் இல்லாமல் ஜனாதிபதியை ஆதரிக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். இறுதியாக ஒரு கேள்வி ஒன்று இருக்கின்றது. இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியில் தற்போது இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் தான் பொருளாதாரத்தில் இலங்கை வீழ்ச்சி அடைவதற்கும் 2022 நாங்கள் மோசமான ஒரு நிலையை அடைவதற்கும் காரணமாக இருந்தார்கள் என்று சுட்டிக்காட்டப்படுகின்றது. அப்படிப்பட்டவர்கள் ஜனாதிபதியோடு இருக்கும்போது எந்த அளவில் ஜனாதிபதியின் வெற்றி சாத்தியமாகும்? அதாவது ஒரு வழக்கு உயர் நீதிமன்றத்திலே தீர்ப்பு பெற்றுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த பொருளாதார பின்னடைவுக்கு யார் யார் காரணம்?
அதிலே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த பஷீர் போன்றவருடைய பெயர் இருக்கிறது. அவர்கள் தான் இந்த நாட்டிலே இந்த பொருளாதார பின்னடைவுக்கு காரணம் என்று. ஆகவே அந்த பெயர் கூறப்பட்டு உயர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய ஒருவரும் ஜனாதிபதியுடன் இல்லை. அதே போல கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களுக்கு பொருளாதார ஆலோசனை வழங்கிய நாலக்க கொடேவா அவர்கள் சஜித்துடன் இருக்கிறார். ஆகவே இதை நீங்க வந்து பார்க்கும் பொழுது இவர்கள் யாரும் ஜனாதிபதிக்கு ஆதரவு அளிக்கிற யாரும் இந்த பின்னடைவுக்கான பொறுப்பு கூறலுக்கு இல்லை என்பதுதான் நான் சொல்ல வேண்டும். சரி, மிக்க நன்றி. எம்முடன் இணைந்து கொண்ட பிரமிளஸ் கொஸ்தா அவர்களுக்கு மிக்க நன்றி. நன்றி நன்றி ஐயா. நன்றி. அது இன்றைய ஸ்ரீலங்கா நெக்ஸ்டில் எம்மோடு இணைந்து கொண்டவர் ஐக்கிய தேசிய கட்சியின் மத்திய கொழும்பு அமைப்பாளரும் அதே போன்று முன்னாள் மேல் மாகாண சபை உறுப்பினருமாகிய பிரமிளஸ் கொஸ்தா. இன்றும் தயாரிப்பில் கவின் சாந்த் நம் நாடு நிகழ்ச்சிக்கு உதவி இருந்தார். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.